ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல சீஸ் பால் அதான் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நான் ஒரு 6 சீஸ் பால் வர மாதிரி நான் செய்ய போகிறேன். ஸோ நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் கட்டி சேர விடாமல் உங்களால் மேஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லாவே பவுடர் ஃபார்மில் நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்து மாவு பிசையும் போது அது கரெக்டான ஷேப்பில் வரும். கட்டி இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மில் வராது, பாதியிலே பிஞ்சு விழுந்துடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், நல்லாவே பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். கூடவே நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே நல்ல பைண்டிங் ஃபார்மாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கேற்ப தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய காரம் வேணும்னாலும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பவுடர் எந்த ஃபார்ம் இல்லாமல் நல்லாவே கலர் நல்லா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. வேணும்னா நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம், தண்ணி விடாமல் ஆயில் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா வெட்டிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிளகாய் போடலாம், ஆனால் மிளகாய்த்தூள் போட்டனால நான் மிளகாய் சேர்க்கலை. நல்லா எல்லாமே எல்லா பால்ஸ்லேயுமே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வர மாதிரி ஈவனாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வைக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, பிரெட் க்ரம்ஸ் அதில் ஈஸியாக பைண்டிங் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறத விட இப்போ நான் செஞ்சு காமிப்பேன், அதுலேயே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லிக்யூட் மாதிரி கன்சிஸ்டன்சியாக கரெக்டான ஒரு ஃபார்மில் இருந்தால் போதும். இப்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா ஆயில் தேய்ச்சிக்கோங்க. எந்த ஆயில்னாலும், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் இன்றைக்கி கையில் தேய்ச்சிருக்கேன். ஸோ அதை நல்லா ஒரு சின்ன ஒரு தட்டு மாதிரி, ஒரு கிண்ணம் மாதிரி அதை சுற்றி வர இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஹோல் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை உள்ளே நல்லா வச்சிடணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுட்டு பாலை நல்லா உருட்டி வச்சிடணும். நான் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா மொசரல்லா சீஸ் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இதோட சீஸ் பாலோட ஹைலைட்டேன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டிங்கன்னா அழகாக பந்து மாதிரி வந்துடும். நீங்கள் இது உங்களோட சைஸ், சின்ன சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், பெரிய சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெரிய சைஸில் பண்ணால் தான் ஒரு ஆளுக்கு ஒரு பால் இல்லை ரெண்டு பால் அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் பெரிய பாலை போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் முக்குனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடணும்.
அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா பால்ஸ் இருக்கிற அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு எத்தனை பால்ஸ் வருமோ அத்தனை பால்ஸுமே சேம் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி நடுவில் குழி போட்டு அதில் வந்து சீஸ் ஃபில்லிங் வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் வந்து நனைச்சி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து இந்த மாதிரி எத்தனை பால் இருக்கோ அத்தனை பாலையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் வந்து நல்லாவே கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. உருளைக்கிழங்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் எல்லா பால்ஸுமே சேம் ப்ரொசீஜரில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா பால்ஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணோன்னா தான் அது எல்லாமே வந்து நல்ல பைண்டிங் ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண அந்த உருண்டைங்கள்லாம் எடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் தேவையான அளவுக்கு இது நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இது பொட்டேட்டோ வந்து வேக வச்சது தான், இருந்தாலும் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பால்ஸை வந்து நீங்கள் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் வேகமாக செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி குவாரண்டைன் டைம்ஸில் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக வெளியே போய் சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம கொரோனாவுக்கு பயப்பட வேண்டிய நேரங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சாப்பிடணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பழகிக்கலாம். இனிமேல் அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் வந்து பெரியவங்க வீட்டிலே எல்லா ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இனிமேல் நம்மளும் வீட்டிலே எல்லாம் செஞ்சு சாப்பிடணும். நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நல்லா பரட்டி விடணும். எந்த இடத்துல எல்லாம் வேகலையோ அந்த இடத்துல நல்லா திருப்பி விடணும். நல்லா பந்து மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை நல்லா வந்து எல்லா சைடு வேகிற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டால் போதும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எண்ணெயில் வந்து எதுவுமே வந்து வந்திருக்காது. எல்லாமே வந்து நீட்டாக கரெக்டாக பைண்டிங் ஆகிடுச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணனால. இப்போ எண்ணெயில் வந்து தேவையில்லாத எந்த ஒரு இதுவுமே வெளியே ஏறல, பிஞ்சு போகலை. பால் கரெக்டான அதே ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே எப்படி வந்திருக்கு, இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சாஸ் வச்சுக்கலாம், அதே சமயம் வந்து மைனஸ் வச்சுக்கலாம். அது ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சீஸ் பால் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.